சிவகாசி பட்டாசு கடை தீ விபத்து தொடர்பான கூடுதல் தகவல்களை தொலைபேசி வழியாக தர காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் கணேஷ்குமார். கணேஷ்குமார், இந்த பட்டாசு கடையில் எப்படி தீ விபத்து ஏற்பட்டது? நிச்சயமா பூங்குழலி, இந்த பட்டாசு கடையில் நேற்று வழக்கு போல் விற்பனை முடித்துவிட்டு பூட்டி இருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக திடீரென்று பயங்கர சப்தத்துடன் கூடிய விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது. வெடித்து சிதறியவுடன் அங்குள்ள பகுதி மக்கள் அலறி எடுத்துக்கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கில் அலறி எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள தெருக்களுக்கு ஓடியுள்ளார்கள். அந்த நேரத்தில் தான் அந்த வழியாக, அதாவது சிவகாசியிலிருந்து விருதுநகர் செல்லக்கூடிய சாலையில் இருசக்கர வாகனங்களில் சென்ற தங்கவேல் என்பவர் சம்பவ இடத்திலே உடல் கருகி உயிரிழந்துள்ளார். மேலும் இதே போல் இருசக்கர வாகனங்களில் சென்ற 5 பேர் பயங்கர தீ காயத்துடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாங்க. பூங்குழலி, பட்டாசு கடையில விதிமுறைகள் ஏதாவது மீறப்பட்டிருந்ததா கணேஷ்குமார்? நிச்சயமா அது குறித்த ஆய்வு தற்பொழுது காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் மேற்கொண்டு வர்றாங்க. இந்த பட்டாசு கடைக்கு பின்புறமாக குடோன் அமைக்கப்பட்டு அந்த குடோனில் அனுமதியின்றி பட்டாசுக்கு தேவையான ரசாயன மூலப்பொருட்கள் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த ரசாயன மூலப்பொருட்களின் வேதியியல் மாற்றத்தின் காரணமாக அந்த வெடி விபத்து என்பது நேர்ந்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றாங்க. பூங்குழலி.